பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிளஸ்ஸிங் ஏஜி சர்ச் விசுவாச என் அருமை மக்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரங்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருமே சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கும்படிக்கு நம்முடைய அப்பா நம்ம கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 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 ஆராதனை தான் இந்த ஆன்லைனில் போகிற யூடியூப்பில் போகிறதா இருக்கும். இல்லை அடுத்து ஒரு முழு கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம எல்லாம் ஒன்று கூடி ஆராதிக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். நம்ம இப்பொழுது யாவரும் கூடி கர்த்தரை ஆராதிக்க கூடி இருக்கிறோம். உங்கள் வீடுகளிலே கூடியிருக்கிறீர்கள். இருக்கிற இடத்துல முழங்கால் படையிட்டு, வேறு எந்த வேலை இருந்தாலும் ஸ்தோத்திரம் விட்டுட்டு வந்து முழங்கால் படையிட்டு ஆயத்தமாகி கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி கையை உயர்த்தி பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே. சேர்ந்து கூப்பிடும் ஆவியானவரை பரிசுத்த சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே ராஜா. மரணத்தை ஜெயித்தவரே, நரகத்தை ஜெயித்தவரே, பாவத்தை ஜெயித்தவரே, உலகத்தை ஜெயித்தவரே, ஆமென். பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினவரே, நாங்கள் படுகிற எல்லா கஷ்டங்களையும் ஜெயித்தெழுந்தவரே, வியாதி பலவீனம் போராட்டங்களை ஜெயித்தெழுந்த யூதராஜ சிங்கமே, அப்பா அப்பா, இந்த ஆராதனையை தூய ஆவின் கையில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, நன்றி நன்றி. இப்பொழுதும் இந்த ஆராதனை
இதயத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே மன்னியுடன் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஆராதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரிக்கிறோம். போற்றப்படத்தக்கவரே, புகழப்படத்தக்கவரே, வாழ்த்தப்படத்தக்கவரே, வணங்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வலுள்ள தேவனை ஆசீர்வதிப்பதான இந்த காலை வேளைக்காக நன்றியுடன் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஆவியோடு சேவிங்கள் என்று சொன்னவரே கர்த்தாவே, சமூகத்தை நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கிறோங்க கர்த்தாவே. ஆவியானவர் நாள் முழுவதும் நீர் அசையோடமா நாங்கள் சொல்லிக்கிறோங்க கர்த்தாவே. ஆதாரே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கணுமா நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. ஆவியானவருடைய பிரசன்னம் நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. ஆராதிக்கிறவே ஒரு புதிய வெள்ளத்தால் புதிய சத்துவத்தால் என்னை இடைக்கட்டிடமா நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு பேசுவீராக. கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பரிசுத்தாவின் ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தணுமா சொல்லிக்கிறேன். அர்ப்பணிக்கிறோம். துதிவாமைக்கே சேர்க்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் சொல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீடுகளிலிருந்தும் மற்ற வேறு இடங்களிலிருந்து கர்த்தரை ஆராதித்து இந்த ஸ்தோத்திரம் ஆராதனைகளை பங்கெடுக்கிற அருமையான மற்ற எல்லா மக்களையும், எல்லா அருமையான அண்ணன், அக்கா, தம்பி, தங்கைகள், தாய், தகப்பன், பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். சேர்ந்து பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவரை உயர்த்துகிற பாடலை நாம் பாடும் பொழுது ஆண்டவர் தான் அவருக்கு அதற்கு கர்த்தரே நம்முடைய உயர்வுக்கு பாத்திரம். சேர்ந்து மகிமைப்படுத்தி பாடுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை பாடலை முதலாவது பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி. சேர்ந்து பாடுவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மாலாகாத
உருவாக்குறவர் நம்முடைய தகப்பன். அப்படித்தான் வானம் பூமி உண்டாக்குனார். ஒரே ஒரு வார்த்தை போதும். சிருஷ்டிப்புக்கு ஒரு வார்த்தை போதும். தகப்பனுடைய ஒரு வார்த்தை போதும். இதைத்தான் 100க்கு அதிபதி அறிந்திருந்தான். அவன் சொன்னான், அவரே என் வீட்டுக்கு நீங்க வர தேவையில்லைப்பா, இங்க இருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை போதும். தகப்பனுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை போதும். நம்முடைய ஆயுசு முழுதும் சந்தோஷத்தோடு ஆனந்த களிப்போடு வாழ்க்கை வாழ அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர் தான் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் சேர்ந்து என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆனந்த சத்தம் விடுவோம். தகப்பை ஒரு குறையும் வைக்கல, ஒரு குறையும் வைக்காதவருக்கு நம்ம எந்த குறையும் வைக்காத ஆராதிப்போம் நம்ம அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். கல்வாரி சிலுவையிலே நம்மேல் வைத்த அன்பை நிரூபித்த நம்முடைய தகப்பனுக்கு நம்ம அவர் மேல் வைத்த அன்பை ஆராதித்து நம்மை அர்ப்பணித்து அன்பை வெளிப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென்.
இந்த உடம்புல உயிர் ஒட்டி இருக்கிறவரை உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். இயேசுவா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அப்படிங்க மக்களே, இந்த லாக்டவுன் நாட்கள்ல உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்திலே பாலைவனத்திலே கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணியும் 2 அப்பமும் கொடுத்து வெள்ளியும் பொன்னும் உடைய சீமான் ஆகாரை அனுப்பி விடுகிறான். கை குழந்தையோடு பிள்ளையோடு வளர்ந்து வந்து தண்ணியும் தேர்ந்துருச்சு, கொடுத்த அப்பமும் முடிஞ்சிருச்சு. பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தனியே உட்கார்ந்து அழுகிறாள். தகப்பே, கைவிடாத தகப்பே, யாருக்கு நீதி செய்த தகப்பே, நியாயம் செய்த தகப்பே, அந்த வனாந்தரத்து ஆகாரை பார்த்து ஆகாரேன்னு கூப்பிட்டு கண்களை திறந்து அல்லேலூயா நீரூற்று வரவிட்டாரே, காப்பாற்றின தகப்பே, நான் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, நன்றி. நாம் அடிக்கடி பாடுகிற பாடல் எஸ் லார்ட். சொல்லுங்க கையை வைத்தி. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆயத்தத்தை சத்தமா வாயால் அறிக்கையிட்டு நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Yes Lord, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் ஆமே. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை.
இயேசு வாழ்க. எனக்கு நண்பனாயிருந்தவன் சத்துருவாய் மாறி போனாலும் என் இயேசு வாழ்க. எனக்கு தருவேன் என்று சொன்னவர்கள் எனக்கு தராமல் போனாலும் என் இயேசு வாழ்க. என் எதிர்பார்ப்பு எனக்கு எதிரடையாய் முடிந்தாலும் என் இயேசு வாழ்க. என் உத்தமரே நீங்க வாழ்க. என் உயிர் உள்ளவரே நீங்க வாழ்க. என்னை உண்டாக்கினவரே நீங்க வாழ்க. என்னை உருவாக்கி கொண்டிருக்கின்றவரே நீங்க வாழ்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்மை மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளையே நடத்துகிற தகப்பேவர். ஒரு நாளும் சொந்தக்காரருக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில, ஊராருக்கு மத்தியில, வீதியாருக்கு மத்தியில, தெருவுக்கு மத்தியில் எவருக்கு முன்பாகவும் நம்மை தாழ்ந்து போக விடாதவர் தகப்பை நல்லவர். கையை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுங்க மக்களே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் ஆட்டப்படங்க போவோம். இயேசு என் மாசற்ற தகப்பனே, எங்களை பெத்தவரே, எங்களை பெத்தவரே, மறுபடியும் பெத்தவரே. ஆண்டவரே உங்களை பிரிந்து யாரிடத்தில் வாழ்வதரும் வசனமில்லா. Please, உம்மிடம் தானுண்டு, உம்மிடம் தானுண்டு ஐயா, உம்மிடம் தானுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், yes glory, இயேசு நாமம், இயேசு நாமம், thank you Father, இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்கவே. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. நீங்க இல்லாம எப்படி எங்களால வாழ முடியும்? கட்டாயமா எங்களை தனியே இருக்க விடல. எங்க கூடவே நீங்க இருக்கிறீங்க. எங்களை 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க சிந்தனையின் ஒவ்வொரு சிந்தனையும் உங்களுக்கு தெரியும். எங்க ஒவ்வொரு ஏக்கமும் தெரியும்பா உங்களுக்கு. ஊனையின் கணுக்களை பிரிக்கிறவரே. எஸ், கைகளை உயர்த்தி உண்மையா சொல்லுவோமா? இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. சொல்லுவோமா, சொல்லுவோமா? இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே.
ஏசப்பா, ஏசப்பா, நீங்க தான்ப்பா என்னுடைய ஆஸ்தி, எங்களுடைய சொத்து நீங்க தான்ப்பா, என்னுடைய உயிர் நீங்க தான் ஏசப்பா. கிறிஸ்துவே, நீங்க தான் என் உயிர், நீங்க தான்ப்பா எங்க படிப்பு, நீங்க தான் எங்க மதிப்பு, நீங்க தான் எங்க மரியாதை, நீங்க தான் எங்க பெருமை, நீங்க தான் எங்க ஏக்கம், நீங்க தான் எங்களுடைய ஆஸ்தி, நீங்க தான் எங்க எதிர்காலம், நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எல்லாமே, நீங்க தான். நான் யாருன்னு தெரியும், குடும்பம் யாருன்னு தெரியும், எல்லாமே தெரியும். நான் எந்த பாதையில போய்கிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் தகப்பனே. எல்லாமே நீங்க தான்ப்பா. உங்க பாதத்துல சரணாகதி அடைகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்னையும் என்னோடு சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாய் தூய ஆவின் கைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என் பிதாவுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, செம்மைப்படுத்துங்கப்பா, உயர்த்துங்கப்பா, உருவாக்குங்க, அணைந்து கொள்ளுங்க நல்ல குயவனை இயேசுவின் நாமத்துல. அப்பா, இந்த 3 மாதங்கள் முடிய போதுப்பா, 3 மாதங்கள் ஆச்சுப்பா. அப்பா, எங்க அப்பா நல்லவருப்பா, நீங்க எங்க அப்பாவுக்கு நிகர் யாரும் கிடையாதுப்பா, உங்களுக்கு நிகர் எவரும் கிடையாது, எப்பையும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. நீங்க மட்டும்தான் நல்லவர். என் தகப்பை நீதி உள்ளவர். நீங்க செய்யறதாப்பா சரி. என் தகப்பை எவ்வளவு உக்கிர கோபத்தில் நீங்க இருக்கிறீங்க. எங்க அப்பா எப்படி இருக்க மாட்டாரா? இந்த உலகத்தில் இருக்கிற அக்கிரமம், துன்மார்க்கங்கள், அநீதிகள், அநியாயங்கள், எவ்வளவு காலம் எங்க அப்பா பொறுமையா இருப்பீங்க? அப்பா, கெஞ்சி கேட்கிறப்பா, மக்கள் உணரட்டும், ஆனால் நரகத்துக்கு போக கூடாதுப்பா. பாதிக்கப்பட்டு உணர்ந்து உங்க பக்கம் திரும்பட்டும்ப்பா, நரகத்துக்கு போக கூடாதுப்பா. வெகு சீக்கிரம் என் தகப்பே சுத்திகரிங்கப்பா. என் தகப்பே தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். எங்க அப்பா தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். நாங்க எங்க அப்பாவை பத்தி படிச்சிருக்கிறோம். அப்பா, நீங்க வெளிப்படுத்திருக்கீங்கப்பா, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரே. ஒரு ஆத்துமா கெட்டு போவது கூட என்னுடைய சித்தம் அல்லன்னு சொன்னவரே. எங்க அப்பா முகத்தை பார்க்கிறோம். எங்க அப்பா இறங்குகிறவர். எங்க அப்பா உங்க நீதி செய்கிறவர். நீதி செய்க தகப்பனை. என் தகப்பனுடைய பரலோகத்தின் சித்தம், இருதயத்தின் சித்தம் நிறைவேற எங்கள் எல்லாரும் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், உலக நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம், 5 கண்டங்களை ஒப்படைக்கிறோம். என் தகப்பன் தான் இதுக்கு உரிமையாளர். இந்த 5 கண்டங்களில் மனுக்குலத்தின் சிருஷ்டிப்பின் உரிமையாளரே அப்பா, எங்களை எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, சீர்படுத்துங்கப்பா, செம்மைப்படுத்துங்கப்பா. எல்லாவற்றையும் உங்க பக்கமாய் திருப்பி மறுபடியும் ஆனந்த கழிப்புண்டாக செய்யுங்கப்பா. சீக்கிரம் ஆராதனை ஸ்தலங்கள் தொல்லை இல்லாமல் திறக்கப்படட்டும். ஆராதனை ஸ்தலங்கள், உங்களை ஆராதிக்கிற கூட்டங்கள் ஒன்று கூடி முன்னிருந்ததை விட அதிகமாய் சேர்ந்து ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த 5 மாதங்கள் முடிந்து 6வது மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவரே அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். நம்மை எவரும் பிழைப்பூட்டவில்லை, நம்மை எவரும் பாதுகாக்கவில்லை. நாம் இந்த பூமியிலே யாரையும் எதிர்பார்த்து நம்பி பிழைக்கவில்லை. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை மட்டுமே பார்த்து பிழைக்க அப்பாதான் பிழைக்க வைத்திருக்கிறார். நாம் வேலை செய்கிறோம், வருமானம் வருகிறது, இதெல்லாம் இந்த மாம்ச கண்கள் பார்க்குது. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு தெரியும், என்னை பிழைப்பூட்டுகிறவர் என் தகப்பன். நம்ம தகப்பன் தான் நம்மளை பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறார், இன்னும் பிழைப்பூட்டுவார்.
அவருக்கு கைவிட தெரியாது, அவருக்கு தீமை செய்ய தெரியாது. தகப்பனுக்கு நன்மை மட்டும்தான் செய்ய தெரியும். நான் ஏற்கனவே சொன்னபடி தீமையை நன்மையாத்தான் ஏசப்பா மாற்றுவார் அல்லாம அவர் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 92ஆம் சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 92 12 வசனங்களை படியுங்கள். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். உங்களையும் என்னையும் செழிப்பதற்கும் வளரவன் தான் அழைத்திருக்கிறார். உங்கள் கண்களுக்கு முன்பாக, என் கண்களுக்கு முன்பாக, நம்ம கண்களுக்கு முன்பாக அதற்கான வாய்ப்பே இல்லை பாஸ்டர் அப்படிங்கிற பதில் உங்க பதிலாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தில் வைத்த நோக்கமே உங்களையும் என்னையும் செழிக்க செய்து வளரச் செய்தான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள என் அன்பு தகப்பனே, என்னை உண்டாக்கினவரே, கூட இருக்கிறவரே, நேசிக்கப்படத்தக்கவரே, சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை கொடுத்தவரே, எந்த காலமும் மாறாத சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற அதிகாரம் உள்ள, ஆளுகையுள்ள, சர்வ ஆளுகையுள்ள, துதி ஸ்தோத்திரம் கனம் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிற என் சர்வ வல்லவராம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து ராஜாவையும் என் பிதாவையும் தூய ஆவியான திரித்துவ தேவனை விழுந்து பணிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை இந்த உடம்புல உயிர் ஒட்டி இருக்கிற வரைக்கும் கிருபையாய் கொடுத்து கொண்டிருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். 5 மாதங்களை தாங்கி தோளில் தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறவரே, நாங்க வந்துடலப்பா, நாங்க ஒன்றும் இந்த நாட்களை கடக்கலப்பா, நீங்க தான்ப்பா எங்களை தூக்கிக்கிட்டதுனால எங்களுக்கு இதனுடைய பாதிப்பு தெரியலப்பா, உலகத்தின் நடுக்கத்தினுடைய பாதிப்பு எங்களுக்கு தெரியலப்பா, கொரோனாவுடைய பீதியின் பாதிப்பு எங்களுக்கு தெரியலப்பா. காரணம், நாங்க உங்க பிள்ளையா இருக்கிறதுனால நீங்க எங்களை தேடி வந்து தொட்டு உங்க சொத்தை ஆக்கிக்கிட்டீங்க எங்களை. ராஜா அப்பா, எப்படிப்பா நான் உங்களுக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தையில் எப்படிப்பா சொல்லி முடியும்? என் உயிருள்ள நாளெல்லாம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்னையும் எனக்கு நீங்க தந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு ஜீவ பலியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிற பிதாவே, உங்க ஜனங்களுக்கு நீங்க பேசுங்கப்பா. இந்த செய்தியை இந்த யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் இருந்தாலும் நீங்க தான் அவங்களை சந்திக்கிறவர். என்னை பயன்படுத்துங்கப்பா, எனக்கு பேசுங்கப்பா, என் ஜனங்களுக்கு பேசுங்கப்பா, உங்க மந்தைக்கு பேசுங்கப்பா. உங்களுக்கு சித்தம் இல்லாத ஒரு வார்த்தை கூட என் தகப்பனை வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. பிதாவுக்கு சித்தம் இல்லாத ஒரு வார்த்தை கூட இந்த வாயில வரக்கூடாது. எங்க அப்பாவுக்கு மட்டுமே பெருமை சேர்க்கணும், நீங்க மட்டும்தான் பெருமைப்படணும், உங்களுக்காக மட்டும் உபயோகப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த 6வது மாதத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் செழிக்கவும் வளரவும் அழைத்திருக்கிறார். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக பண்ணுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று எசேக்கியேல் புஸ்தகத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பார்த்தோம், படித்தோம், அங்கீகரித்தோம், ஆமென் என்று சொல்லி ஜெபம் பண்ணி அது எனக்கு பலிக்கட்டும் என்று சொல்லி ஏங்கினோம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசுகிற வார்த்தை, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். வேத புத்தகத்திலே
மொழிபெயர்ப்பிலே எபிரேய மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கும் பொழுது அந்த எபிரேய மொழியிலே பயன்படுத்தப்பட்ட பொருத்தமான வார்த்தைகளை போடுவதற்கு பொருத்தமான வார்த்தைகள் இல்லாதபடினாலே இங்கே பனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பனை மரம் சொல்லியிருக்கிறது. ஆனால் மூல பாஷையிலே பனை மரம் அல்ல, மூல பாஷையிலே பேரீட்ச மரம் தான் மூல பாஷை. வேத புத்தகத்திலே 145 விதமான தாவரங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எல்லா செடி கொடி மரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான். இந்த வேத புத்தகத்திலே 145 விதமான தாவரங்களை சொல்லி இருக்கிறார். இந்த படிக்கிற இந்த சங்கீதம் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். நாம் இந்த கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காய் உட்கார்ந்து ஆராதித்து அமர்ந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், யூடியூப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய் அல்லது நேரலை எதன் மூலமாகவும் ஆராதிப்பது நல்லதல்ல. தனியாக போய் கர்த்தரை பாடி ஆராதித்து உயர்த்தி துதித்து அவருடைய ஆவியில் நிரம்புவதுதான் உண்மையான ஆராதனை. அப்புறம் ஏன் பாஸ்டர் நீங்க இதை நடத்துறீங்க என்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்புக்காகத்தான் இதை செய்கிறேன். ஆண்டவர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு புரியும்படி பனைமரம் என்று போடப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த 2 மரம், ஒன்று பேரிட்ச மரம், இன்னொன்று கேதுரு மரம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சுருக்கமாய் பேசி முடித்து விட்டு போக விரும்புகிறேன். எந்த ஒரு மரமும் செடியும் வனாந்தரத்திலேயும் முளைப்பது இல்லை, பனியிலேயும் முளைப்பது இல்லை. வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாத, எந்த விதமான நீரூற்று இல்லாத, தண்ணீர் வசதி இல்லாத அந்த வனாந்தரத்திலே எந்த செடியும் கொடியும் முளைப்பது இல்லை. அதிகமான வெப்பம் நிறைந்த இடம். அந்த வெப்பம் மிகுந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீதிமான் பேரிட்ச மரத்தை போல். இந்த பேரிட்ச மரம் அதிகமான வெப்பம் இருக்கிற வனாந்தரத்தில் தான் இருக்கும். இந்த பேரிட்ச மரத்துல சாதாரணமா 200 பழங்கள் காய்க்கும். வெப்பம் கூட 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 7000 பழங்கள் தருமா. வெப்பம் அதிகரிக்க 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 எவ்வளவு வெப்பம் போட்டு தாக்குதோ, வறட்சி தாக்குதோ, அப்பத்தான் இது ஸ்தோத்திரம் பயங்கரமான கனிகளை கொடுத்து கொண்டிருக்குமா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் சொல்லுகிறார், இதே போல நீதிமான் இந்த பனையை போல பேரிட்ச மரத்தை போல செழிப்பான். தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் ரோமர் புத்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை படியுங்கள். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீதிமான், அந்த நீதிமான் விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுவே இரட்சகர், இயேசுதான் என் பாவங்களுக்காய் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தவர், இயேசுதான் சீக்கிரம் வரப்போகிறார், இயேசுதான் என் தேவன் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நீதிமான். அந்த நீதிமானாகிய உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், அந்த பேரிட்ச மரம் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாத வறட்சியிலே வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க எப்படி பழங்களை தந்து செழிக்குதோ, நீதிமானே
நீதிமாட்டியே, பிரச்சனையும் போராட்டமும் உபத்திரவமும் தொல்லையும் தாங்க முடியாத மன சஞ்சலமும் நிறைந்து சுத்தி இடத்துல இருக்கிறபடியினால் அப்பா உன்னை அப்படித்தான் உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார். உலகத்தின் மனிதர்கள் வேறு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீதிமான்கள் வேறு. அநேக விசுவாசிகள் ஆண்டவரே இந்த உலகம் மனுஷனா போல இப்படி ஆகணும் அப்படி ஆகணுங்கிறாங்க. அப்படி ஆக மாட்டேன், அப்படி ஆகக்கூடாது, அப்படி ஆகக்கூடாது. அதற்காக உன்னை அழைக்கவில்லை, அதற்காக உங்களை இனி தொட்டு ரட்சிக்கவில்லை. உலகமே பார்த்து இனி அவ்வளவுதான், முடியாது, இனி லாய்க்கு இல்ல நடக்காது, முடிஞ்சிருச்சு என்று உலகமே சொல்லி தீர்மானிக்கும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை என்னை வைத்து ஆகும் என்று நிரூபிக்கத்தான் உங்களை என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். நீதிமான் பேரிச்ச மரத்தை போல் செழிப்பான். வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் அது பழங்களை அதிகமாக கொடுக்கும். கஷ்டமா இருக்குல்ல, வீட்டுல பேச்சுவார்த்தை தாங்க முடியல, கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய போராட்டம் தாங்க முடியல, கிறிஸ்துவின் நிமித்தம் நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கர்த்தருடைய பிள்ளை ஆனந்த நிமித்தம் சொந்த வந்த உறவுகள், வேலை ஸ்தலங்களிலே பெற்றவர்கள், ரட்சிக்கப்படாத அண்ணன் தம்பிகள், சகோதர சகோதரிகள் எல்லாரும் உங்களை பார்க்கிற பார்வை தாங்க முடியல, வறட்சியா இருக்குதுல, கலங்காதே. அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் நாட்டி இருக்கிறார். ஏனென்றால் ஜெயிப்பதற்காக அப்படித்தான் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். எல்லாமே சாதகமா இருந்து போய் வளர இடத்துல கர்த்தர் உங்களை அப்படி உருவாக்கல. அப்பா நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. எல்லாமே நெகட்டிவா இருக்கும், எல்லாமே எதிர்மறை, எல்லாமே பிடிக்காத காரியம், எல்லாமே நமக்கு எதிராக இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தி சாதாரணமா இருந்த உங்களை என்னையும் செழிப்புள்ள மரமாய் ஆக்குவதற்காய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எனவே இந்த தடையின் நாட்கள், ஊரடங்கு நாட்களில் என்ன செய்வேன், எப்படி செய்வேன், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இந்த பணத்தை எப்படி கட்டுவேன், இந்த கருத்தை எப்படி சமாளிப்பேன், காலங்கள்லாம் அப்படி போயிட்டு இருக்குதே, என்ன ஆகுமோ ஏது ஆகுமோங்கிற கவலைப்பட வேண்டிய நிலையில கர்த்தர் உங்களை என்னை சொல்லல. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதிருங்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு இவை என்ன தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அழிந்து போகிற பொருளாதாரத்திற்காக, அழிந்து போகிற வேலைக்காக, அழிந்து போகிற மதிப்பு மரியாதைக்காக பிரயாசப்படாத நீதிமானே, நீதிமாட்டியே, உங்களையும் என்னையும் நீதிமான் ஆக்கின ராஜா சீக்கிரம் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படுவதற்கு முன்னதாக ராஜாவின் வருகைக்கு நீ ஆயத்தப்படு. இந்த உலகத்தின் முடிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். இனி ஒரு செழிப்பு, இனி ஒரு பயங்கரமான இன்னும் காலங்கள் இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லை. அப்பா சொல்றார், எல்லாமே வறட்சியத்தான் இருக்கும். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் 100 மடங்கு ஆசீர்வாதம். உலகத்துக்கே அந்த தேசமே பஞ்சம். அந்த தேசத்திலேயே பிறந்து வளர்ந்து தாத்தா பாட்டன் பூட்டங்களத்திலிருந்து வாழ்ந்தவன், நிலத்தை வச்சிருக்கவனுக்கு பஞ்சம். ஆனால் அந்த ஊருக்குள்ளே ஆண்டோடைய வார்த்தையின்படி நீ கேரார்ல இரு, எகிப்துக்கு போகாதுன்னு சொன்னார்ல, அந்த ஊர்ல தங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதம். எல்லாருக்கும் பஞ்சம், ஆனா அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். எல்லாரும் முடியாது, அவ்வளவுதான் பிரச்சனை, போராட்டம், இது ஒத்து வராது, அவ்வளவுதான் முடியாது, ஒத்து வராது, இதெல்லாம் யார் இருப்பா, இதெல்லாம் எப்படி இருப்பான், அதெல்லாம் ஆகாது பிரதர், இப்படி ஆகாது பிரதர், அப்படி ஆகாது பிரதர், இப்படி சொல்ற இடத்துல ஆண்டவர் கொண்டு வச்சிருக்கார் உங்களை என்னையும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது.
நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயங்களுக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். செழித்து வளர அழைக்கப்பட்ட பேரிச்ச மரமே, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது சொல்றேன் பாருங்க, அடுத்து பாருங்க. இந்த லீபனோன் கேதுரு, இந்த லீபனோன் இன்றைக்கும் இஸ்ரவேலிலே பெரிய பனி படர்ந்த ஒரு பிரதேசம், மலை. லீபனோன் மலை பனி படர்ந்தது. பனியில பனி படர்ந்த இடத்துல என்ன வளரும்? பசுமை வளருமா? வளருமாங்கிறேன். பச்சையம் இல்லாத ஒரு தாவரம் காளான். இந்த பனியில கேதுரு மரம் லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கேதுரு வேர் மட்டும் 180 அடி கீழே போகுமா? 180 அடி கீழே போகுமா? கேதுரு மரம் 140 160 அடி வரைக்கும் வளருமா? அந்த கேதுரு மரம் 60 80 அடி வரைக்கும் சைடுல பறந்து வளருமா? எங்க? பனியில. வளராத இடத்துல, தாவரமே வளராத இடத்துல கேதுரு மரத்தை கர்த்தர் நாட்டி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நீ சாதாரண ஆள் இல்ல, நீ பேரிச்ச மரம். நீ வனாந்தரத்துல தான் செழிக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். எல்லாருக்கும் வனாந்தரம் முடியாது, ஆனா உனக்கு அப்படி இல்லை. உன்னுடைய இயற்கையே யாக்கோபே, இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நான் உன்னை சிநேகித்தேன். கர்த்தரால் சிநேகிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீதிமானே, நீதிமாட்டியே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேதுருவை போல் வளருவாய். கேதுருவை போல் வளருவாய். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். லீபனோன் என்றால் வெண் பனி மலையாம். லீபனோன் அப்படின்னாலே வெண் பனி மலை. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாமே சாத்தியமில்லாத எதிர்மறையான இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சிருக்காருன்னா, அங்கதான் நீ வளருவீங்க, அங்கதான் நம்ம வளரணும். அதான் எல்லாமே 10ஓட 11 வளர்ந்துச்சுங்க இல்ல. கர்த்தர் யாரு நான் சொல்ல விரும்புகிறார். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். அந்த லீபனோன் பனிமலையில கேதுரு மரம் வருமா? அந்த மரத்தை சுத்தி கட்டி பிடிக்கிறதுக்கு 6 பேர் வேணுமா? செடி சத்தையே வளராத ஒரு இடத்துல கேதுரு மரம் ஜெய்ஜாண்டிக்க பயங்கர கம்பீரமா நிக்குமா? உங்களை என்னையும் அப்படித்தான் கர்த்தர் நிறுத்தத்தான் கூப்பிட்டு இருக்கார் ஆண்டவர். உலகத்துக்கு வறுமை, உங்களுக்கு எனக்கு வறுமை இல்லை. உலகத்துக்கு இல்லாமை, உங்களுக்கு எனக்கும் இல்லாமை இல்லை. உலகத்துக்கு பயம், உலகத்துக்கு நடுக்கம், உலகத்துக்கு தத்தளிப்பு, உங்களுக்கு எனக்கு அப்படி அல்ல. காரணம், அவர் நம்முடைய ஸ்தோத்திரம் அச்சாரமாய் நம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஷிபாலதி அந்தரபா. ஒரு நாளும் தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. அப்ப நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். புலம்பாதீங்க, அவிசுவாசமான வார்த்தையை பேசாதீங்க, அப்பாவை பத்தி குறைச்சு மதிப்பிட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அப்பா எவ்வளவு பெரிய மாசற்ற தெரியுமா? அப்பா மாசற்ற தகப்பேன், மாசு மறுவற்ற தகப்பேன், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவர். உங்களை என்னை தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல கர்த்தர். இம்மட்டும் தாங்கினவர் இனிமேலும் தாங்குவார். அவருடைய வருகை பரியந்தம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நடத்துவார். கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நம்ம அப்பா சொல்லியா, ரட்சகர் சொல்லி போயிருக்கிறாரே,
சொல்லியிருக்கிறாரே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அப்பா சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. இந்த பேருட்ச மரமும் கேதுரு மரமும் எதிர்மறையான சூழ்நிலை எதையுமே ஜெயிச்சு எதிர்க்குமா? எப்படிப்பட்ட சூறாவளி, எப்படிப்பட்ட புயல் காற்று, எப்படிப்பட்ட பயங்கரமான அதிர்ச்சி என்ன வந்தாலும் சரி, அது அசராம நிக்குமா? அதனாலதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, துன்பமோ, பசியோ, நாச மோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்துக்கு பட்டினி, வயிறு கர்த்தரால் போஷிக்கப்பட்டு நிறைவை கொடுப்பார். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். தேவன் ஏற்ற வேளையிலே வந்து கொடுக்க வல்லமை உள்ளவர். நடுக்கடலாய் இருந்தாலும் 4ஆம் ஜாமத்திலே நடந்து வந்து காப்பாற்ற வருவார். கலங்காதிருங்கள். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவரை தேடுவோம், அவரை கனப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம், அவருடைய வார்த்தையை படிப்போம், அவருடைய பற்றி சொல்லுவோம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் 3 பேரை பற்றி, ஒன்று பேருட்ச மரம், கேதுரு. அந்த சங்கீதத்தில் 92ஆம் சங்கீதத்தில் ஆண்டவருக்கு மகிமையாக பாருங்கள். நீதிமானை பேரிட்ச மரத்துக்கும் கேதுருவுக்கும் ஒப்பாக சொன்னவர் துன்மார்க்கனை பாருங்க. 7ஆம் வசனத்தை படிங்க. துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து, துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து, அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். பாருங்க, துன்மார்க்கனை ஆண்டவர் புல்லுக்கு ஒப்பா சொல்றார். நீதிமான கேதுருவுக்கு ஒப்பா சொல்றார். பேரிட்ச மரத்துக்கு ஒப்பா சொல்றார். ஆனால் துன்மார்க்கனை புல்லுக்கு ஒப்பா சொல்றார். உங்க முன்ன என் முன்ன துன்மார்க்கன் செழித்திருக்கலாம். அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு வரலாம். அவன் பேசுறதெல்லாம் நியாயமா தோணலாம். அவன் செய்யறத பூரா எதிர்த்து கேட்க ஆள் இல்லாம இருக்கலாம். அவன் என்ன செஞ்சாலும் அது நடக்கலாம். அப்பா சொல்றாரு, அவனை புல்லுக்கு ஒப்பா சொல்றார். புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. துன்மார்க்கனை கத்தர் புல்லுக்கு ஒப்பா. புல்லு எங்க வளரும்? தண்ணி இருக்க இடத்துல வளரும். தண்ணி இடத்துல வளரும். தண்ணி அதிகமா இருந்தாலும் அழுகி போகும். வனாந்தரத்திலே வெப்பம் அதிகமா இருக்க இடத்துல, பனியிலே யாருமே போய் குடியிருக்க முடியாத இடத்திலே கர்த்தர் உங்களை என்னை குடியிருக்க வைத்திருக்கிறார். காரணம், அவர்தான் வைத்திருக்கிறார். யாருமே சொல்லலாம், நீங்க இந்த ஆளுக்கெல்லாம் வாழ முடியாது பாஸ்டர், இவன்லாம் மனுஷன் இருப்பானா? ஐயோ பாஸ்டர், இங்க இருக்கவே முடியாது பாஸ்டர், மோசம் பாஸ்டர், பயங்கரமான மோசம் பாஸ்டர். அதனாலதான் கர்த்தர் அங்க வச்சிருக்கார். என்ன தெரியுமா? அவர் யாருன்னு கர்த்தர் கட்ட விரும்புகிறார். உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டு ரட்சித்த நோக்கம் என்ன தெரியுமா? அவர் யாருன்னு அவரை வெளிப்பட விரும்புகிறார். நீங்க யாரு, நம்ம யாரு உலகத்துக்கு காட்ட அவர் விரும்பல. அவர் யாருன்னு தெரியணும். துன்மார்க்கனுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் அவிசுவாசிகளுக்கும் அருவருப்பானவர்களுக்கும் தேவனுக்கு எதிராக எழும்பினவர்களுக்கும் அவர் இயேசு கிறிஸ்து யார் என்று வெளிப்பட கர்த்தர் உங்களையும் என்னையும் நமக்கு பிடிக்காத இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறார் தேவன். கலங்காதிருங்கள். ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான் சொல்லிட்டு, வளர்றவாளும் செழிக்கிற ஆளும் நிலைக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க வளரலாம், செழிக்கலாம்,
ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு அவ்வளவுதான் போயிடும். ஆனா அப்பா சொல்றாரு, நீ வளரணும், நீ செழிக்கணும், அதை விட நீ நிலைக்கணும். அடுத்த வருஷம் படிங்க 13 வருஷத்தை. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்படுகிற அனுபவம் தேவை மக்களே. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். செழிக்கிறவன் கனி கொடுத்து காசு பணம் திறமை எல்லாம் செழிப்பு, ஒரு குறை இல்லை. ஆரோக்கியம் இருக்குது, சுகம் இருக்குது, தேவன் இருக்கிறார், ஜெபத்தை கேட்கிறார், பாடம் முடிகிறது, கர்த்தர் நல்லவர், துதிக்கிறோம், வீட்டில் எந்த குறையும் இல்லை, செழிப்பு. ஆனால் இது நிலைக்கணும். இது இன்னும் நிலைக்கிறதுல செழிப்பாகணும்னா கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட அனுபவம் தேவை. கர்த்தருடைய இதை ரொம்ப விலாவாரியா பேசிட்டு போக முடியும். கர்த்தருடைய ஆலயம்னா கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் உலாவுகிறார். எங்க கர்த்தர் உலாவுகிறாரோ அங்க நிக்கணும். நீங்க அங்க நாட்டப்படணும். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல, கர்த்தருடைய வார்த்தை வருகிற இடத்துல நிக்கணும். நீங்க கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் தேவனுக்கு பலி செலுத்துகிற இடம், தேவனுடைய ஆசாரியர்கள் இருக்கிற இடம், பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்படுகிற அனுபவம். உங்களுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே, அந்த மண் பாண்டத்துக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த மண் பாண்டத்துக்குள்ளே இருக்கிறோம். இதற்குள்ளே அவருடைய பிரசனம் ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் அதிலே நிலைக்கிற அனுபவம் எனக்கு வேணும். அப்பதான் நான் வளர்வேன், செழிப்பேன். எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும் கர்த்தர் யாருன்னு தெரிய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அருமையான நீதிமானே, நீதிமாட்டியே, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் 613 பிரமாணம் இருக்குது. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை, 10 கட்டளை மட்டும் இல்லை, அந்த 10 அது போல அது மட்டும் இல்லை. நியாயப்பிரமாணம் அப்படின்னா 613 நியாயப்பிரமாணம் இருக்குது. இந்த 613 பிரமாணத்தையும் செய்து முடிச்சாத்தாவே நீதிமான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ராஜனை விசுவாசிச்சா அவன் நீதிமான். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவை விசுவாசிச்சு நீதிமானாக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், உன்னை வச்சிருக்கிற இடத்தை நினைச்சு முறுமுறுச்சு கலங்கி தேவையில்லாத அவிசுவாசமான வார்த்தையை பேசி என்னை துக்கப்படுத்தாத, உன்னை கொண்டு போய் வச்சிருக்கிறதே நான் தான். உன்னை அந்த வேலை ஸ்தலத்தில் வைத்திருக்கிறதே நான் தான். அந்த அலுவலகத்திலே நாட்டி இருக்கிறவரை நான் தான். அந்த தெருவில், இந்த ஊர்ல வைத்திருக்கிறவரை நான் தான். பிழைக்க வழி இல்லை பாஸ்டர், அப்பா பிழைக்க வழி இல்லைப்பா, வேலை இல்லைப்பா, வருமானம் இல்லைப்பா, எல்லாமே அப்பாவுக்கு தெரியும். அப்பாவுக்கு தெரியும். பேரிச்சமரமே, சாதாரணமாய் நீ 200 கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறாய். உனக்கு பிரச்சனை அதிகமாக அதிகமாக, உபத்திரம் அதிகமாக அதிகமாக, சஞ்சலம் அதிகமாக அதிகமாக, போராட்டம் நெருக்கம் அதிகமாக அதிகமாக, அந்த பேரிச்சமரம் வெப்பம் அதிகமாக அதிகமாக 7000 கனிகளை கொடுத்து செழித்திருக்கிறது போல பிரச்சனைக்கு மத்தியில நீங்க யாருங்கிறதையும், அதை விட கர்த்தர் யாருங்கிறதையும் எல்லா ஜனமும் ஜாதியும் அறிந்து அவர் நாமத்தை உயர்த்த அப்பா உங்களை என்னை வைத்திருக்கிறார். கலங்காதவர்கள், அவர் பார்த்துக் கொள்வார். கண்களுக்கு முன்பாக, என் கண்களுக்கு முன்பாக பயங்கரமாய் மிடுக்காய் போகிற துன்மார்க்கன் புல்லை போல வாடி போவான். நீதிமானே, ஆண்டவர் கட்டாயங்கள் ஆசிரியப்பாராக. இந்த ஆலயத்தில் நாட்டப்படுகிறவர்கள், அங்க துதி இருக்கும், ஜெபம் இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் அண்ணாவுக்கு பாடும் பொழுது அழகாய் பாடுகிறாள். 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல்
2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படியுங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து 7 படிங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். 9 அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. பிரபுக்களோட ராஜாக்களோட அமர பண்ணுகிற தகப்பன், அவருக்கே மகிமை. அந்த தகப்பன் என்ன சொல்றார்? நான் உன்னை நீதிமானாக்கி இருக்கிறேன். பரலோகமே உன்னை நீதிமான் தீர்த்திருக்குது. உங்களை என்னையும் பரலோகமே நீதிமான் தீர்த்திருக்குது. உலக போக்குல உலகத்தின் படி நீங்க முன்னேற முடியாது. உலகத்துக்குன்னு ஒரு பாதை இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு சூத்திரம் இருக்குது. அந்த சூத்திரம் அந்த பாதையில போனாதான் அவங்க வளருவாங்க. ஆனா நீங்கள் நானும் அப்படி அல்ல. அப்பா அப்படியே உலக நடப்புக்கு எதிரானது. உலகத்தின் பார்வைக்கு வறட்சி, உலகத்தின் பார்வைக்கு நெருக்கு, உலகத்தின் பார்வைக்கு அருவருப்பு, உலகத்தின் பார்வைக்கு இல்லை. இதிலே வைத்து தகப்பன் உங்களையும் என்னையும் செழிக்க செய்வார். பொருளாதாரத்தில் செழிக்கிறத நான் அதிகமாக பேச விரும்பல. நான் சொல்றேன், ஸ்தோத்திரம். அன்னைய நிறைய பேர் என்ன சொன்ன மாதிரி, உலகத்தாருக்கு மத்தியில் இப்படி ஆகணும்ப்பா, அப்படி ஆகணும்ப்பா, அந்த கார் வாங்கணும், அவங்களா வாங்கணும், அப்படி போகணும், அவங்களாம் பார்க்க ஆச்சரியப்படணும். அதெல்லாம் இல்லை, அப்படி ஆகக்கூடாது. கர்த்தரை அறிகிற அறிவிலே ஒரு செழிப்பு, வரங்களிலே ஒரு செழிப்பு, வல்லமையிலே ஒரு செழிப்பு. ஆமென். வல்லமையில ஒரு செழிப்பு, ஜெபத்திலே ஒரு செழிப்பு, பரிசுத்தத்திலே ஒரு செழிப்பு, தீர்க்க தரிசனத்திலே ஒரு செழிப்பு, தகப்பனை பற்றின மகாபெரிய கிருபையிலே செழிப்பு, பாதுகாப்பிலே ஒரு செழிப்பு, சுகத்திலே ஒரு செழிப்பு, வீட்டிலே எந்த குறைவில்லாத ஒரு செழிப்பு, ஆரோக்கியத்திலே செழிப்பு, கர்த்தருடைய வருகைக்காய் ஏங்குகிற ஏக்கத்திலே, சுவிசேஷ ஊழியத்திலே ஒரு செழிப்பு, ஆத்தும ஆதாயத்திலே ஒரு செழிப்பு. என் நிமித்தம் இத்தனை சபைகள் நான் ஸ்தாபிக்க என் தகப்பன் என்னை பயன்படுத்தினார். அதான் செழிப்பு. மற்றபடி மற்ற செழிப்புனா அவர் பார்த்துக்குவார். நீங்களாம் வளரணும், செழிக்கணும், பெருகணும். அப்படியே நாட்டப்படும் பொழுது முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் அப்பா வருகிற வரை கட்டாயம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஐயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி தகப்பனே. எங்களை வாழ வைக்கிறவரே நன்றி அப்பா. எங்களை வாழ வைக்கிறவரே நன்றி அப்பா. எங்கள் வாழ்வு கொடுத்தவரே நன்றி அப்பா. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான்னு சொன்னவரே. அல்லேலூயா. ஏ மேஜர். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தோல்வி பயத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ தோற்று போக மாட்டாய், பயப்படாதே. ஆமென். எடுத்த முயற்சியெல்லாம் போயிடுச்சு பாஸ்டர். தகப்பன் உங்களுக்கு முன்னே போய் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். சத்தமாய் சொல்லுங்கள், சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. கட்டாயமாய் தேவன் தூக்கி நிறுத்துகிற வல்லமை உள்ளவர் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டியிருக்கிறார். ஏ மேஜர். அல்லேலூயா. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும் ஆகாரின் அழுகுரல் நீக்கியவர் என் தாகம் தீர்க்கும் நல்லவர்.
விடாத தகப்பனே, தொட்டு தூக்குகிற தகப்பனே, நிலைக்க பண்ணுகிற தகப்பனே, வெட்கப்படுத்தாத தகப்பனே, இந்த காலை வேளையில அப்பா முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான்னு சொன்னீங்களேப்பா. நீதிமான் ஆக்கினவரை உலகத்தின் பாவத்துக்குள்ளே, துன்மார்க்கத்திலே, அருவருப்புக்குள்ளே, கெட்டுப்போன வாழ்க்கையிலே மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த எங்களை தேடி வந்தவர் நீங்க, தொட்டவர் நீங்க. நான் தான் உன்னுடைய தேவனின் கட்டாயமா அப்பட்டமாய் நிரூபித்த இயேசு நீங்க. உங்க இரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி விசுவாசத்தை துவக்கினவரே நீங்க தான்ப்பா. இதுவரைக்கும் விசுவாசத்தில் நிலைக்க பண்ணவர் நீங்க தான். இனி நிலைக்க பண்ணி வருகையில் எடுத்துக்கொள்ள போகிறவர் நீங்க தான்ப்பா. ஆமென். அருமையான என் சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆமென். சுற்றிலும் எதிர்ப்பு, எல்லாமே எதிர்மறை, எல்லாமே முன்னேற பாதை இல்லை. இனி முன்னேறுமா என்ற நம்பிக்கை இல்லை. இனி வாழ்க்கை ஓடுமா என்ற நம்பிக்கை இல்லை. விழுந்து போன வாழ்க்கையை தொட்டு தூக்கி எடுத்து நிறுத்த ஆள் இல்லை. நான் என்ன செய்வேன் தத்தளிக்கிற மக்களுக்கு மத்தியில எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்லத்தக்கவர் நீங்க மட்டும்தான் ஏசப்பா. நீங்க மட்டும்தான். பேரிச்ச மரத்தை எப்படி வெப்பத்தின் வனாந்தரம், தண்ணீர் இல்லை, வறட்சிக்கு மத்தியில செழிக்க செய்கிறவர், அப்படிப்பட்ட நிலைமையிலே அப்படிப்பட்ட உருவாக்கி அந்த மரம் அங்கதான் அப்படி வளரும்னு சொல்லி வளர்த்தவர் நீங்க. இயற்கையாகவே அந்த மரத்தோட நேச்சர் அப்படி ஆக்கி விட்டீங்கப்பா. கேதுருவையும் பனி பிரதேசத்திலே லீபனோன்ல கேதுருவிலே வளர செய்தவர். அப்படித்தாப்பா எங்களை நேச்சர் ஆக்கியிருக்கீங்க. நீதிமானாக்கி போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், அழுகைகள், கண்ணீர், தவிப்பு, காயங்கள், இவை எல்லாவற்றுக்கு மத்தியிலும் செழித்தோங்கள் நிமிர்ந்து நிற்க செய்த என் யூத ராஜ சிங்கம் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜனுக்கு எண்ணிக்கை கடங்கா ஸ்தோத்திரங்கள். என் பிதாவுக்கு எண்ணிக்கை கடங்கா ஸ்தோத்திரங்கள். தூய ஆவியானவருக்கு ஸ்தோத்திரங்கள். இந்த வார்த்தையை கேட்ட என் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் செழிக்கட்டும். காயங்கள் ஆறட்டும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். ஆமென். ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் கிடக்கிற மக்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் தண்ணீரை ரசமாய் மாற்றுகிறவர். மாற்றுவதற்காய் நன்றி, நன்றி. செழிக்க செய்ததற்காய் நன்றி. பொருளாதாரங்கள், குணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், கனிகள், வரங்கள், வசன அறிவுகள், வேத வெளிச்சங்கள், ஜெப ஆவி செழிக்கிறதுக்காய் நன்றி. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டுங்க தகப்பனே, நிலைப்படுத்துங்க, ஆதரிப்பதாக உங்க வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. தேவைகள்லாம் சந்திங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஜனங்களை ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதையும். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கினார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாயிற்று. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும், இதை பார்த்திருக்கிற உங்களோடும், குடும்பத்தோடும், பிள்ளைகளோடும் இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை பரியந்தம் என்றைக்கும் நம்ம எல்லார் மேலும் நிலைப்பதாக. ஆமென்.